കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് കരങ്ങളെ ഉയർത്തി ദേവനെ സ്തോത്തരിപ്പോ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. നീ വന്നതുപോലെ മടങ്ങി പോകത്തില്ല. വന്നതുപോലவே திரும்பி போக மாட்டீர்கள். നീ ഒരു റൂമും വൃത്തിയാക്കിയിട്ടില്ല എങ്കിലും நீங்க ஒரு ரூமும் சுத்திகரிக்கவில்லை சுத்திகரிக்கவில்லை என்றாலும் നീ പ്രാർത്ഥിക്കുന്ന സ്ഥലം நீங்க ஜெபிக்கிற இடத்தை എപ്പോഴും വൃത്തിയുള്ളതാക്കി எப்போதும் சுத்தமாய் வைத்திருக்க வேண்டும். അശുദ്ധ സ്ഥലത്ത് വരുന്നവനല്ല പരിശുദ്ധാത്മാവ്. அசுத்தமான இடத்துல பரிசுத்தாவியானவர் வரமாட்டார். ശുദ്ധിയുള്ളിടത്ത് ഇറങ്ങുന്നവനാ പരിശുദ്ധാത്മാവ്. சுத்தமுள்ள இடத்துல தான் பரிசுத்தாவியானவர் வருவார். നിന്റെ വീട്ടിലെ ഹാള് ശുദ്ധമായിരിക്കണം. உங்க வீட்டின் அறை சுத்தமாக இருக்க வேண்டும். അവിടെ ഹോളി സ്പിരിറ്റ് ഇറങ്ങി വരും. அங்க பரிசுத்தாவியானவர் இறங்கி வருவார். നിന്റെ വീടിന്റെ കോമ്പൗണ്ട് വൃത്തിയുള്ളതായിരിക്കണം. உங்க வீட்டு காம்பவுண்ட் சுத்தமாக இருக்க வேண்டும். അവിടെ പരിശുദ്ധാത്മാവ് ഇറങ്ങി വരും. அங்கே பரிசுத்தாவியானவர் இறங்கி வருவார். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കാതെ വേറെ ആരെ ദൈവം അനുഗ്രഹിക്കും? உங்களை ஆசீர்வதிக்காம தேவன் வேற யாரை ஆசீர்வதிக்க போகிறார்? ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. പ്രയർ അറയെ കുറിച്ച് ഒരു ഡിസൈനിങ് നിന്റെ മൈൻഡിൽ വരുമ്പോൾ, ஜெப அறையை குறித்ததான ஒரு டிசைன் உங்க சிந்தையில வரும்போதுதான் ஆமென் வரும்போது ஆமென் அதாவது வரும்போது നിന്റെ ബെഡ്റൂമിനെ കർത്താവ് ഡിസൈൻ ചെയ്യും. அப்பதான் உங்களுடைய பெட்ரூமை கர்த்தரே டிசைன் பண்ணுவார். നിന്റെ കിച്ചനെ കർത്താവ് ഡിസൈൻ ചെയ്യും. உங்க கிச்சனை கர்த்தரே டிசைன் பண்ணுவார். ഞാൻ എന്റെ വൈഫിനോട് പറയും, நான் என் மனைவியிடத்துல சொல்லுவேன். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. നമ്മുടെ ടോയ്ലറ്റ്, நம்மளுடைய டாய்லெட், പ്രൈസ് ദി ലോർഡ്, ആമേൻ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഒരു 20 അടി വലിപ്പമെങ്കിലും കാണണം. ஒரு 20 அடி அகலமாக அது பெருசாக இருக்க வேண்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്, ആമേൻ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ബെഡ്റൂം ഒന്ന് ചെറുതാകരുത്. பெட்ரூம் சின்னதாயிடக்கூடாது, വലുതായിരിക്കണം, பெருசா இருக்கணும். എന്റെ മനസ്സിൽ വന്ന ഡിസൈൻ, ஏன் இருதயத்துல வந்ததான ஒரு டிசைன் வரைபடம், പ്രാർത്ഥനാ റൂം ഒരു 100 പേരെങ്കിലും ഇരിക്കുന്നതായിരിക്കണം. ஜெப அறை 100 பேராகிலும் குறைந்தபட்சம் உட்கார வேண்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്, ആമേൻ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. നീ പ്രാർത്ഥിച്ചു തുടങ്ങുമ്പോ, நீங்கள் ஜெபிக்கும்போது നിന്റെ ഗ്രാമത്തിലുള്ളവർ നിന്റെ അടുത്ത് വരും. உங்க கிராமத்தில் உள்ளவர்கள் உங்க அருகே வருவார்கள். രോഗസൗഖ്യത്തിന് വേണ്ടിയിട്ട്, வியாதியில் இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள. എല്ലാവരും പുതിയ വീട് വയ്ക്കുമ്പോൾ, எல்லாரும் புதிதாய் வீட்டை கட்டும்போது 100 പേർക്ക് ഇരുന്ന് ആരാധിക്കുന്ന ഒരു പ്രാർത്ഥനാ റൂം കെട്ടണം. 100 பேர் சேர்ந்து ஒருமித்து ஜெபிக்கத்தக்கதாக ஒரு ஜெப அறையை கட்ட வேண்டும். പ്രൈസ് ദി ലോർഡ്, ஆமென், ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അടുത്തിരുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അതിനെക്കുറിച്ച് പ്രയോറിറ്റി ഉണ്ടാവണം. அதை குறித்ததான முக்கியத்துவத்தை நாம் நம்மிலே உண்டு பண்ண வேண்டும். அப்போது ദൈവം നിന്റെ കിച്ചൺ ഡിസൈൻ ചെയ്യും. அப்போது தேவன் உங்க கிச்சன் எப்படி இருக்க வேண்டும் என்ற டிசைனை அவர் உண்டு பண்ணுவார். ഓപ്പൺ കിച്ചൺ ആണോ? ஓபன் கிச்சனா? അതിൽ ഏറ്റവും ബെസ്റ്റ്, அதுல மிகவும் சிறந்ததாய் அதை செய்வார். നീ ഏത് ആഗ്രഹിക്കുന്നു, நீங்க எதை விரும்புகிறீர்களோ അതിൽ ഏറ്റവും ബെസ്റ്റ് ദൈവം തരും. அதிலே மிகவும் சிறந்ததை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். വചനം പറയുന്നു, வசனம் சொல்லுகிறது, മുമ്പേ എന്റെ രാജ്യവും നീതിയും അന്വേഷിപ്പീൻ. என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, മുമ്പേ முதலாவது ദൈവത്തിന്റെ രാജ്യം, தேவனுடைய ராஜ்யத்தையும் ദൈവത്തിന്റെ നീതി, தேவனுடைய நீதியையும் അന്വേഷിപ്പീൻ. தேடுங்கள். അങ്ങനെ ചെയ്താൽ, அப்படி செய்தால் നിങ്ങൾക്കെല്ലാം കിട്ടും. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். കരങ്ങളെ അടിച്ച്, നിങ്ങൾക്ക് സന്തോഷമില്ല? உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? நல்ல கையை தட்டி. எஸ், ஐ அம் ரைட். நான் சொல்றது சரிதானா பாஸ்டர்? ஐ அம் ரைட். பாஸ்டர் நான் சொல்றது சரியா? മുമ്പേ முதலாவது ദൈവത്തിന്റെ രാജ്യം, தேவனுடைய ராஜ்யமும் ദൈവത്തിന്റെ നീതി, தேவனுடைய நீதியையும் അന്വേഷിപ്പീൻ. தேடுங்கள். നമ്മൾ എന്താ അന്വേഷിക്കുന്നത്? நாம என்ன தேடிட்டு இருக்கோம்? എവിടെ ലോൺ കിട്ടും? ஐயோ எங்க லோன் கிடைக்கும்? എവിടെ ലോൺ കിട്ടും? எங்க லோன் கிடைக்கும்? എവിടെ ലോൺ കിട്ടും? எங்க லோன் கிடைக்கும்? എവിടെ ചുറ്റി അടിക്കും? எங்க வட்டிக்கு தருவாங்க? എവിടെ KSF കിട്ടും? ஆமே, எங்க KSF கிடைக்கும்? KFC അല്ല, KSF. ஆமே, KSF அது கிடைக்கும். മീറ്റിംഗ് കഴിഞ്ഞ ഉടനെ KFC വാങ്ങി തരാം. ഓക്കേ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya. എങ്ക KSF കിട്ടും? ஆமே, எங்க KSF கிடைக்கும்? എവിടെ ചിട്ടി അടിക്കും? ஆமே, எங்க வட்டிக்கு கொடுப்பாங்க? എവിടെ ആഭരണം കിട്ടും? எங்க நகை கிடைக்கும்? ഹല്ലേലൂയ, ஹalleluya. വചനം പറയുന്നു, வசனம் சொல்கிறது, എന്റെ രാജ്യത്തെ അന്വേഷിപ്പേ, என்னுடைய ராஜ்யத்தை தேடு, എന്റെ നീതി അന്വേഷിപ്പേ, என் നീതിயை தேடு, அதோடு கூடவே നിനക്ക് സകലതും ലഭിക്കും. உனக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். കരമടിച്ച് ஆமென். நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். ஹalleluya,
ഇന്ന് രാത്രി ഞാൻ പ്രോഫസി പറയാം. இந்த இரவுல தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன். നിന്റെ വീട്, உங்களுடைய வீடு എപ്പോഴാണോ எப்போது യേശുവിന്റെ വീടാകുന്നു, இயேசுவின் வீடாய் மாறுகிறதோ, അത് കാനാവിലെ കല്യാണ വീടായി മാറും. அப்போது அந்த வீடு கானாவூர் கல்யாண வீடாகவே மாறிவிடும். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கை தட்டி சொல்லுங்க. എന്റെ വീടല്ല, உங்க வீடு அல்ல, എന്റെ സഭയല്ല, என்னுடைய சபை அல்ல, എന്റെ മിനിസ്ട്രി അല്ല, என்னுடைய ஊழியம் அல்ல, എന്റെ വാഹനമല്ല, என்னுடைய வாகனம் அல்ல, എന്റെ കുഞ്ഞുങ്ങളല്ല, என் பிள்ளைகள் அல்ல, സകലതും சகலமோ അങ്ങയുടേത്. உம்முடையவைகளே. Come on, come on. கைகளை தட்டி வாய்களை திறந்து இந்த வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுங்க. இந்த வாய்களை சொல்லி அறிக்கை பண்ணுங்க. உம்முடையவைகள். ராகாதாலா ரீபல் பிரௌடவா ரகதனா ജീസസ്. ഹല്ലേലൂയ. നിന്റെതിനകത്ത് വർധനവില്ല. உங்களுடையது என்று சொல்லுகிறதுல பெருக்கம் இல்லை. ബൈബിൾ പറയുന്നു, வேதம் இப்படி சொல்லுகிறது. നിന്റെ കുഞ്ഞിന് ബുദ്ധി വർദ്ധിക്കാൻ, உங்க பிள்ளைகளுக்கு புத்தி பெருக, அறிவு பெருக, സ്പെഷ്യൽ ട്യൂഷന് വിടണ്ട, ஸ்பெஷல் டியூஷனுக்கு அனுப்ப வேண்டாம். വചനം പറയുന്നു, வசனம் சொல்லுகிறது, യഹോവ ഭക്തി, ஆமென், கர்த்தருடைய பயம் ജ്ഞാനത്തിന്റെ ആരംഭമാകുന്നു. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாய் இருக்கிறது. കൈ വീശി അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച് நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். പോരാ പോരാ പോരാ, நல்ல ஆமென் கைகளை தட்டி போதாது, உற்சாகமாய் നല്ല 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 കൈ അടിച്ച് ആരാധിക്ക്. நல்ல கையை தட்டி ஆராதிங்க. எஸ் எஸ் எஸ். ഹല്ലേലൂയ, ஹalleluya. എനിക്ക് എത്രയോ ഡോക്ടർമാരെ അറിയാം, எனக்கு எவ்வளவோ டாக்டர்ஸ் பத்தி தெரியும். നല്ല സ്പെഷ്യൽ ട്യൂഷനും ഒക്കെ പോയി ഡോക്ടറായവര്, நல்ல ஸ்பெஷல் டியூஷன்லாம் போய் படிச்சு டாக்டரா மாறினவர்கள் അവർ ഡോക്ടറാകും. அவங்க டாக்டரா மாறுவாங்க. പക്ഷേ ஆனா കഞ്ചാവിന് അഡിക്റ്റ്, கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கிறாங்க, മയക്കുമരുന്നിന് അഡിക്റ്റ്, மயக்க போதை மருந்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, മറ്റ് ഏതോ ബലഹീനതയിൽ അഡിക്റ്റ്, வேற ஏதோ பலவீனத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள். എന്നാൽ ദൈവഭക്തിയുള്ള ഡോക്ടർമാർ, ஆனா தேவ பயமுள்ள பக்தி உள்ள மருத்துவர்கள், നോ പുകവലി, ஆமென், பீடி பிடிக்கிற பழக்கம் இல்ல, നോ കഞ്ചാവ്, கஞ்சா அடிக்கிற பழக்கம் இல்ல, അവൻ എല്ലാത്തിലും പെർഫെക്റ്റ് ആയിരിക്കും. அந்த நபர் எல்லாவற்றிலும் சிறந்தவராய் இருப்பார். യഹോവ ഭക്തി ജ്ഞാനത്തിന്റെ ആരംഭമാകുന്നു. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ഹല്ലേലൂയ, ஹalleluya. എല്ലാരും പറഞ്ഞാട്ടെ, எல்லாரும் சொல்லுங்க, എന്റെ വീട് என்னுடைய வீடு എന്റേതല്ല, என்னுடையவைகள் அல்ல, അങ്ങയുടേത്. உம்முடையது. എന്റെ ജോലി என் வேலை എന്റേതല്ല, என்னுடையதல்ல. അങ്ങ് തന്ന ജോലി, நீர் தந்த வேலை അങ്ങയുടെ ജോലി, அது உம்முடைய வேலை. നിന്റെ ജോലിക്കകത്ത് உம்முடைய வேலைக்குள்ளதா ഒരുപാട് പ്രശ്നങ്ങളുണ്ട്. ஆமென். உங்களுடைய என்று சொல்லுகிற வேலைக்குள்ள अनेक பிரச்சனை உண்டு. ഹല്ലേലൂയ, ஹalleluya. ദൈവത്തിന്റെ ജോലിക്കകത്ത് ஆனா தேவனுடைய வேலைக்குள்ளே പ്രൊമോഷൻ മാത്രമേ ഇരിക്കൂ. ப்ரமோஷன் மட்டும்தான் இருக்கும். ஹalleluya ஹalleluya. നിന്റെ ജോലിക്കകത്ത് உங்க வேலைக்குள்ளே സ്ട്രെസ്, பயங்கர மன அழுத்தம், സ്ട്രെസ്, ஸ்ட்ரெஸ், സ്ട്രെസ്സോടെ പോകുന്നു, ஸ்ட்ரெஸ்ஸோட போறாங்க, സ്ട്രെസ്സോടെ വരുന്നു. அந்த மன அழுத்தத்தோடயே வராங்க. നോ തൂക്കം, தூக்கம் இல்ல, സാലറിയിൽ സാറ്റിസ്ഫൈഡ് ഇല്ല, சம்பளம் வாங்குற சம்பளத்துல திருப்தி இல்ல, ദൈവത്തിന്റെ ജോലിയിൽ தேவனுடைய வேலையிலோ നോ സ്ട്രെസ്, ஒரு மன அழுத்தமும் இல்லை, നോ ടെൻഷൻ, ஒரு டென்ஷனும் இல்ல, ടെൻഷൻ ഫ്രീ, டென்ஷன் ஃப்ரீ, സന്തോഷത്തോടെ പോകുന്നു, சந்தோஷமா போறாங்க, സന്തോഷത്തോടെ വരുന്നു, சந்தோஷத்தோட வராங்க, സാലറിയിൽ സാറ്റിസ്ഫൈഡ്, கொடுக்கிற சம்பளம் திருப்தியா இருக்கு. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ട് நல்ல கையை தட்டி சொல்லுங்க, വീട് എന്റേതല്ല, வீடு என்னுடையது அல்ல, ജോലി എന്റേതല്ല, வேலை என்னுடையது அல்ல, അങ്ങയുടേത്. அது எல்லாம் உம்முடையவைகள். വിദ്യാഭ്യാസം படிப்பு എന്റേതല്ല, என்னுடையது அல்ல, അങ്ങയുടേത്. அது உம்முடையது. എല്ലാരും പറഞ്ഞു, எல்லாரும் சொல்லுங்க, എന്റെ ശുശ്രൂഷ என் ஊழியம் എന്റേതല്ല, என்னுடையது அல்ல. എന്റെ ശുശ്രൂഷ എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു, என் ஊழியம் எப்படி இருந்துச்சு, എന്റെ പ്രോഫസി എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു, என் தீர்க்கதரிசனம் எப்படி இருந்துச்சு, എന്റെ പാട്ട് എങ്ങനെ என் ഉണ്ടായിരുന്നു. பாட்டு எப்படி இருந்துச்சு, இல்ல, ജീസസ്. இயேசுவினுடையது. ഹല്ലേലൂയ, ஹalleluya പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ചിലർ പറയും, சிலர் சொல்லுவாங்க, ഞാൻ മീറ്റിംഗിന് വരണമെങ്കിൽ நான் மீட்டிங்க்கு வரணும்னா 1 ലക്ഷം രൂപ തരണം, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் நான் வருவேன், 2 ലക്ഷം രൂപ തരണം, 2 லட்சம் ரூபாய் தரணும், 3 ലക്ഷം രൂപ തരണം. 3 லட்சம் ரூபாய் தரணும். അവന്റെ വാല്യൂ 3 ലക്ഷമേ ഉള്ളൂ. அவனுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பே 3 லட்சம் தான். അവന്റെ പ്രൈസ് ടാഗ് 3 ലാഖ് ആണ്. அவருக்கு மேல எழுதி வச்சிருக்கிற விலை மதிப்பு 3 லட்சம். ദൈവത്തിന്റെ ശുശ്രൂഷയ്ക്ക്, ஆனா தேவனுடைய ஊழியத்திற்கு
വില മതിക്കാൻ പറ്റില്ല. விலை மதிக்கவே முடியாது. നിനക്ക് കൊടുക്കാൻ പറ്റാത്ത വാല്യൂ അതിനുണ്ട്. உங்களுக்கு செலுத்த முடியாத மதிப்பு அதற்கு இருக்கிறது. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ട് நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. ഒന്നും എന്റേതല്ല, ஒன்றும் என்னுடையவைகள் அல்ல, എല്ലാം അങ്ങയുടേതാണ്. எல்லாமே உம்முடையவைகள். അങ്ങയുടെ നാമം, உம்முடைய நாமம், അങ്ങയുടെ രാജ്യം, உம்முடைய ராஜ்யம், അങ്ങയുടെ ഇഷ്ടം உம்முடைய விருப்பம் சித்தம் എന്റെ മേൽ വരണം. ஆமென் என் மேல் நடத்தப்படுவதாக. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവിടെയാണ് ദൈവമഹത്വമുള്ളത്. அங்கேதான் தேவ மகிமை இருக்கிறது. ഉൽപ്പത്തി പുസ്തകം 11-ാം അധ്യായം ஆதியாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 4 മുതൽ 5 വരെ വായിക്കുമ്പോൾ 4 முதல் 5 வரை வாசிக்கும்போது ജനങ്ങൾ എല്ലാവരും കൂടെ ഒരുമിച്ച് നിന്ന് ஜனங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ബാബേൽ ഗോപുരം പണിയാൻ പോകും. ബാബിലോൺ, பாபேல் என்கிறதான கோபுரத்தை கட்டுகிறார்கள். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, എവിടെ യൂണിറ്റി ഉണ്ടോ, எங்க ஒற்றுமை இருக்கிறதோ അവിടെ ദൈവം ഇറങ്ങി വരും. அங்கே தேவன் இறங்கி வருவார். അവിടെ വചനം എഴുതിയിരിക്കുന്നു, அங்கே வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு? തന്റെ ജനത്തെ കാണാൻ தம்முடைய ஜனங்களை பார்க்க ദൈവം ഇറങ്ങി വന്നു. தேவன் இறங்கி ഇന്ന് வந்தார். രാത്രി இந்த இரவிலே നിങ്ങളെ കാണാൻ உங்களை பார்க்க ഈ പന്തലിൽ இந்த பந்தலிலே ദൈവം ഇറങ്ങി വന്നിട്ടുണ്ട്. தேவன் இறங்கி வந்திருக்கிறார். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറഞ്ഞാൽ விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி சொல்லுங்க, ബാബിലോൺ പണിയുന്നത് കാണാൻ ദൈവം ഇറങ്ങി വന്നു എങ്കിൽ ഇന്ന് രാത്രി ദേവികോട് ദൈവം ഇറങ്ങി വന്നിട്ടുണ്ട്. பாபேல் கோபுரத்தை பார்க்க தேவன் இறங்கி வந்தது உண்மை என்றால் இந்த இரவிலே தேவிகோடிலே கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവം ഇറങ്ങി വന്നപ്പോ தேவன் இறங்கின போது കർത്താവിന് വിഷമമായ ഒരു കാര്യം കണ്ടു. கர்த்தர் பார்த்து வருத்தப்பட்ட ஒரு காரியத்தை அங்கே அவர் கண்டார். ദൈവത്തിന് മഹത്വം കൊടുക്കാത്ത ഒരു ജനറേഷൻ, தேவனுக்கு மகிமையை கொடுக்காத ஒரு தலைமுறை, എന്റേത് എന്റേത് എന്റേതെന്ന് പറയുന്ന ഒരു തലമുറ, என்னுடையது 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 என்று சொல்லுகிற தலைமுறை, ഞാൻ 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 நான் 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 என்று சொல்லுகிற ഹല്ലേലൂയ தலைமுறை. കരമുയർത്തി പറഞ്ഞേ, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ഐ എന്നല്ല, நான் என்றல்ல, ഇംഗ്ലീഷിൽ പറഞ്ഞ ഐ എന്നല്ല, ஆமென், ஐ என்றல்ல, യു யூ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇംഗ്ലീഷിലെ അങ്ങ് എന്ന വാക്കിന് ഇംഗ്ലീഷ് വേടുണ്ടോ? ஆமென். ஆங்கிலத்துல നോ, യു എന്നേ ഉള്ളൂ. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരാമേൻ പറഞ്ഞേ, ராமன் சொல்லுங்க, ഞാൻ എന്നല്ല, நான் என்றல்ல, അങ്ങ്. நீர். ബാബേൽ ഗോപുരം പണിതവർ പറഞ്ഞത് ഞാൻ 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 എന്നുള്ള വേടാണ്. பாபேல் கோபுரத்தை கட்டினவர்கள் சொன்ன வார்த்தை எல்லாம் நான் 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 என்ற வார்த்தை தான். ദൈവത്തിന് വിഷമമായി. அது கேட்டபோது தேவன் வருத்தப்பட்டார். ഭാഷയെ കലക്കി കളഞ്ഞു. அவர்கள் பேசின ஒரே பாஷையை அவர் குலைத்து போட்டார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ദൈവം ഇല്ലാത്ത ഇടത്ത് தேவன் இல்லாத இடத்தில் കലക്കമുണ്ടാകും. கலகம் கலக்கம் இருக்கும். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, ദൈവത്തിന്റെ മഹത്വം ഇല്ലാത്ത ഇടത്ത് தேவ மகிமை இல்லாத இடத்தில் കലക്കമുണ്ടാകും. கலக்கம் உண்டாகும். എവിടെയാ കലക്കത്തിന്റെ സ്പിരിറ്റ് വരുന്നത്? எங்க கலக்கத்தின் ஆவி வருகிறது என்று கேட்டால் ദൈവം ഇല്ലാത്ത ഇടത്ത്, தேவன் இல்லாத இடத்தில் தான், ഞാൻ ഞാൻ എന്ന് പറയുന്ന ഇടത്താണ് நான் நான் என்று சொல்லுகிற இடத்தில் தான் കലക്കത്തിന്റെ സ്പിരിറ്റ് വ്യാപരിക്കുന്നു. கலக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆவி கிரியைகளை செய்கிறது. അത് ദൈവം അറിഞ്ഞിട്ട് ദൈവം അയച്ച ആത്മാവാണ്. அது தேவனால் அறிந்து தேவன் அனுமதித்து அனுப்பப்பட்ட ஆவி. കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை நல்ல ஆமென் தட்டி ஆண்டவரை துதிப்போம். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, ദൈവത്തിൽ നിന്ന് പുറപ്പെടുന്ന ആത്മാവും ഉണ്ട്. தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியும் உண்டு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവത്തിൽ നിന്ന് പുറപ്പെടുവിച്ച ആത്മാവ് കലക്കി കളഞ്ഞു, ഭാഷയെ കലക്കി കളഞ്ഞു. தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி பாஷையை குலைத்து போட்டது. 6000 വർഷങ്ങൾക്ക് ശേഷം 6000 வருஷங்களுக்கு பின்பு അതേ ദൈവം அதே தேவன் വീണ്ടും മനുഷ്യരുടെ ഇടയിൽ ഇറങ്ങി വന്നു. மறுபடியும் மனுஷர்கள் மத்தியில இறங்கி வந்தார். എവിടെയെന്നറിയാമോ? எங்கே என்று தெரியுமா? അപ്പോസ്തലപ്രവൃത്തി 2 മർക്കോസിന്റെ മാളികയിൽ. அப்போஸ்தலர்களின் புத்தகம் அதிலே 2வது அதிகாரத்தில் மார்க்குவின் மேல் வீட்டறையிலே. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഏത് ഭാഷയെ കർത്താവ് എടുത്തു കളഞ്ഞു, எந்த பாஷையை கர்த்தர் குலைத்து போட்டாரோ അതേ ഭാഷ മടക്കി കൊടുക്കാൻ വേണ്ടി ஆமே அதே பாஷையை திரும்பவும் ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, അപ്പൊ ഉൽപ്പത്തി 11-ാം അധ്യായത്തിൽ സംസാരിച്ച ഭാഷ, அப்போ ஆதியாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் பேசின
பேசின பாஷை അന്യഭാഷയായിരുന്നു. அந்நிய பாஷையாயிருந்தது. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞു. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഏത് ഭാഷ ദൈവം എടുത്തു കളഞ്ഞു, எந்த பாஷையை கர்த்தர் எடுத்து விட்டாரோ അതേ ഭാഷയെ அதே பாஷையை അപ്പോസ്തലപ്രവൃത്തി 2 മടക്കി കൊടുത്തു. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2வது அதிகாரத்திலே திரும்ப கொடுத்தார். ഇന്ന് രാത്രിക്ക് എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? இந்த இரவில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? നിനക്ക് നഷ്ടപ്പെട്ടതിനെ മടക്കി തരുവാൻ உங்களுக்கு நஷ்டப்பட்டதை திரும்ப கொடுக்க ഇന്ന് രാത്രി കർത്താവ് വന്നിട്ടുണ്ട്. இந்த இரவிலே கர்த்தர் வந்திருக்கிறார். കരങ്ങളെ ശക്തിയോടെ അടിച്ച്, கரங்களை பலமாய் தட்டி, കരങ്ങളെ അടിച്ച്, ஆமென், கைகளை தட்டி, கைகளை தட்டி. പോരാ പോരാ പോരാ, ചില നിമിഷങ്ങൾ போதாது, நல்ல சில நிமிஷங்கள் கைகளை தட்டி வாயிலை திறந்து ദൈവത്തിന് മഹത്വം കൊടുക്കാൻ നീ തയ്യാറായ, தேவனுக்கு மகிமை செலுத்த நீங்கள் ஆயத்தமானால் ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே നീ നഷ്ടപ്പെടുത്തിയതിനെ நீங்கள் நஷ்டப்பட்டு படித்ததை ദൈവം മടക്കി തരാൻ പോവുകയാണ്. தேவன் திரும்ப கொடுக்க போகிறார். മനസ്സിലാകുന്നവർ അല്പനേരം കരങ്ങളെ അടിച്ച്, புரிந்து கொள்ளுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி சொல்லுவோம். പോരാ പോരാ പോരാ, கைகளை திறந்து அந்நிய பாஷைகளில் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ആരും മൗനമായിരിക്കരുത്. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். ചില നിമിഷങ്ങൾ കൈകളെ അടിച്ച് சில நிமிஷங்கள் கைகளை தட்டி ദൈവത്തോട് ചോദിക്ക്, தேவனிடத்தில் கேளுங்க, കർത്താവേ, ஆண்டவரே, ഞാൻ നഷ്ടപ്പെടുത്തിയതിനെ நான் இழந்ததை ഹല്ലേലൂയ തിരിച്ചു തരണമേ. நீர் திரும்ப கொடுப்பீராக. എന്റെ ജീവിതത്തിൽ വന്ന നഷ്ടങ്ങൾ என் வாழ்க்கையில வந்த இழப்புகள் ആരോ എനിക്കെതിരെ മന്ത്രവാദം ചെയ്തത് കൊണ്ടല്ല, யாரோ எனக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்ததினால் அல்ல, ആഭിചാരം ചെയ്തത് കൊണ്ടല്ല, பில்லி சூனியம் செய்ததினால் அல்ல, ഞാൻ കാരണമാണ്. நான் என் நிமித்தம் தான், ഞാൻ മഹത്വം അങ്ങേക്ക് തരാത്തോണ്ടാണ്. நான் மகிமையை உமக்கு செலுத்தாமல் இருந்ததினால தான். ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே ഞാൻ നിനക്ക് മഹത്വം തരികയാണ്. நான் உமக்கு மகிமை கொடுக்கிறேன். എല്ലാം അങ്ങേക്ക്, எல்லாம் உம்முடையவைகள். എന്റെ വീട് അങ്ങേക്ക്, என் வீடு உம்முடையது, എന്റെ ഫ്യൂച്ചർ അങ്ങേക്ക്, என் எதிர்காலம் உம்முடையது, എന്റെ വീട് അങ്ങേക്ക്, என் வீடு உம்முடையது, എന്റെ ഓഫീസ് അങ്ങേക്ക്, என் அலுவலகம் உம்முடையது, എന്റെ ജോലി അങ്ങേക്ക്, என் வேலை உம்முடையது, എന്റെ ബിസിനസ് അങ്ങേക്ക്, என் தொழில் உம்முடையது, എന്റെ വാഹനം അങ്ങേക്ക്, என் வாகனம் உம்முடையது, എന്റെ പ്രോപ്പർട്ടി അങ്ങേക്ക്, என் நிலம் உம்முடையது, എന്റെ സഭ അങ്ങേക്ക്, என் சபை உம்முடையது, എന്റെ കുടുംബം അങ്ങേക്ക്, குடும்பம் உம்முடையது, എന്റെ ഭർത്താവ് അങ്ങേക്ക്, என் கணவர் உம்முடையவர், എന്റെ ഭാര്യ என் അങ്ങേക്ക്, மனைவி உம்முடையவர், എന്റെ കുഞ്ഞങ്ങേക്ക്, என் பிள்ளைகள் உம்முடையவைகள், സകലതും எல்லாம் സകലതും. சகலமும். Come on. Come on, கையை தட்டி, கையை தட்டி, எல்லாரும் கைகளை தட்டி வாயிலை திறந்து சத்தம் உயர்த்தி எஸ் இந்த இரவுல சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடையவைகள் என்று ஒன்றும் அல்லப்பா, என்னுடையவைகள் எல்லாமே இந்த இரவுல உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், எல்லாம் உம்முடையது என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு ஒரு மகிமை உங்களில் வெளிப்படுகிறது, വായികളെ തുറന്ന് மகிமை வெளிப்படுகிறது. വായികളെ തുറന്ന് வாயிலை திறந்து എന്റെ ഭർത്താവ് என் கணவர் അങ്ങയുടേതാണ്, உம்முடையவர், അങ്ങയുടെ മകൻ, உம்முடைய மகன், എന്റെ കുഞ്ഞുങ്ങൾ என் பிள்ளைகள், അങ്ങയുടെ കുഞ്ഞുങ്ങൾ, உம்முடைய பிள்ளைகள், ഞാൻ അങ്ങയുടേത്. உம்முடையவைகள். ചോദിക്ക്, പറ പറ. சொல்லுங்க, சொல்லுங்க, வாயை திறந்து எல்லாரும் സകലതും சொல்லுங்க. സകലതും சகலமும் சகலமும் This time இந்த நேரம் ദൈവത്തിന് സമർപ്പിക്ക്. தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. അത്ഭുതം നടക്കാൻ പോകുന്നു. அற்புதங்கள் நடக்க போகிறது. നിന്റെ ഭർത്താവിന്റെ മേൽ അത്ഭുതം നടക്കാൻ പോകുന്നു. கணவருக்கு மேல் அற்புதம் நடக்க போகிறது. നിന്റെ കുഞ്ഞിന്റെ മേൽ അത്ഭുതം നടക്കാൻ പോകുന്നു. பிள்ளைக்கு மேல் அற்புதம். നിന്റെ ബിസിനസ്സിൽ അത്ഭുതം നടക്കാൻ പോകുന്നു. தொழிலில் அற்புதம் நடக்க നിന്റെ போகிறது. ജോലിയിൽ അത്ഭുതം നടക്കാൻ പോകുന്നു. வேலையில் அற்புதம் நடக்க போகிறது. Come on. Come on. നിന്റെ വീട്ടില്, உங்க வீட்டில, നിന്റെ കുടുംബത്തില്, குடும்பத்தில, നിന്റെ സഭയില് சபையில അത്ഭുതങ്ങൾ നടക്കാൻ പോകുന്നു. அற்புதங்கள் நடக்க போகிறது. നീ അത്ഭുതങ്ങളെ കാണാൻ പോകുന്നു. நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள். கைகளை தட்டி, கைகளை தட்டி எல்லாரும் சத்தம் உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இந்த இரவில் நான் அற்புதத்தை பார்க்க போகிறேன். எவைகளை இழந்தனோ அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறேன், இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள போகிறேன். கையை தட்டி, கையை தட்டி இந்த ஆராதனை அர்ப்பணிக்க போகிறோம். വായികളെ തുറ, വായികളെ തുറ. வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை ശബ്ദം திறங்க. ഉയരട്ടെ, ശബ്ദം ഉയരട്ടെ, சத்தம் உயரட்டும், ശബ്ദം ഉയരട്ടെ. சத்தம் உயரட்டும். യേശുവേ, യേശുവേ, വിളിക്ക് വിളിക്ക് വിളിക്ക്, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, വിളിക്ക് கூப்பிடுங்க, വിളിക്ക് വിളിക്ക് கூப்பிடுங்க. വിളിക്ക്. യേശുവേ, ഈ ദേവിയോട് മുഴുവനും இது தேவியோடு முழுவதும் ദൈവ മകത്തെ ഇറങ്ങുന്നു. தேவ மகிமை இறங்குகிறது. ദൈവ മകത്തെ ഇറങ്ങുന്നു. தேவ மகிமை ഈ இறங்குகிறது. ദേവിയോട് இந்த தேவியோடு അങ്ങയുടേതാണ്, உம்முடையது, അങ്ങയുടേതാണ്. உம்முடையது. യേശുവേ, இயேசுவே, വിളിക്കാം, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஆண்டவரே, இது தேவியோடு முழுவதும் உம்முடையது. ஆண்டவரே,